ஒரு அன்னப்பறவை ஒன்று பறவை இனங்களிலேயே தான் மிகவும் அழகான பறவை என்ற கர்வத்துடனேயே வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் புறா ஒன்று தனது தாகத்தை தணிப்பதற்காக அந்த குளத்தின் அருகே வந்தது. புறாவை கண்டதும் அன்னப்பறவை தனது அழகை பற்றி பெருமையாக பேச ஆரம்பித்தது. புறாவே, என்னோட அழக பாத்தியா? என்னோட உடம்பு வெண்மையா பஞ்சு போல மெத்து மெத்துன்னு இருக்கு. என்னோட ரெக்கைகளை பாரு. நான் எவ்வளவுதான் தண்ணில நீந்தினாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட என் ரெக்கையில படவே படாது. நான் இந்த குளத்துல நீந்திர அழக பாக்குறதுக்கே நிறைய பேர் இங்க வருவாங்க. அன்னப்பறவையின் பேச்சை கேட்ட புறாவிற்கு கோபம் வந்தது. அன்னப்பறவை, நீ சொன்ன அனைத்து உண்மைதான். சரி, நான் போயிட்டு வரட்டுமா? புறாவே, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து என்னோட அழக பத்தி முழுசா தெரிஞ்சிட்டு போ. அன்னப்பறவையே, எனக்கு நிறைய வேலை இருக்கு. எனக்கு ஒரு யோசனை. என் கூடயே சேர்ந்து நீயும் பறந்து வா. உன்னோட அழக பத்தி சொல்லி முடிச்சதும் திரும்பவும் இந்த குளத்துக்கே வந்துடு. புறாவே, என்னால பறக்க முடியாது, உனக்கு தெரியாதா? சரி அன்னப்பறவையே, நான் எவ்வளவு அழகா பறக்கிறேன்னு நீ கீழே இருந்து பாரு. புறா வேகமாக அந்த இடத்தை விட்டு பறந்து சென்றது. அன்னப்பறவையே, நான் அழகா பறக்கிறேனா? நான் அடுத்த தடவை வரும்போது நான் எவ்வளோ அழகா பறந்தேன்னு என்கிட்ட சொல்லணும். நீ எப்படி தண்ணியில அழகா நீந்திரியோ அதே மாதிரி நானும் வானத்துல அழகா பறப்பேன். புறா சொன்னதை கேட்ட அன்னப்பறவை வெட்கி தலைகுனிந்தது. அன்றிலிருந்து அன்னப்பறவை யாரிடமுமே தனது அழகை பற்றி பேசுவதே இல்லை. நண்பா, இந்த தவளைகள் தொல்லை தாங்க முடியல. சீக்கிரம் இந்த தவளைகளுக்கு நாம ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? நான் இந்த தவளைகள்கிட்ட சொல்ற பொய்ல ஒரே நாள்ல எல்லா தவளைகளும் இந்த குளத்தை விட்டே போயிடும். அப்படி என்ன பொய் சொல்ல போற? நீயே பாரு. தவளைகளே, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நாளைக்கு 2-3 பேரு இந்த குளத்தை தூர்வார போறாங்களாம். அப்படி அவங்க தூர்வாரினாங்கன்னா நாமெல்லாம் உயிரோடவே இருக்க முடியாது. அதனால நம்ம எல்லாரும் இந்த குளத்தை விட்டு வேற குளத்துக்கு போயிடுவோம். நண்பா, நீ சொல்றது சரிதான். நம்ம உயிருக்கு ஆபத்து வரும்போது நாம இங்க இருக்கிறது சரியில்லை. எல்லாரும் வாங்க, இப்பவே வேற குளத்துக்கு போயிடலாம். அனைத்து தவளைகளும் மீன்கள் சொன்ன பொய்யை நம்பி வேறு குளத்திற்கு சென்றன. நண்பா, நீ சொன்ன மாதிரி எல்லா தவளைகளும் இந்த குளத்தை விட்டே போயிருச்சு. நீ போட்ட திட்டம் சக்சஸ் ஆயிருச்சு. இனிமே நாம மட்டும் இந்த குளத்துல ஜாலியா விளையாடலாம். இனி அந்த தவளைகள் தொல்லை நமக்கு இல்ல. அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு மீனவன் 2 மீன்களையும் பார்த்து விட்டான். அட, இந்த குளத்துல 2 மீன்கள் தக தகன் மின்னுதே. எனக்கு இன்னைக்கு நல்ல நேரம் நினைக்கிறேன். 2 மீன்களும் மீனவன் போட்ட வலையில் மாட்டிக்கொண்டன. நண்பா, நம்ம 2 பேரும் இந்த மீனவன் விரிச்ச வலையில மாட்டிக்குவோன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்வளோ நாளா தவளைகள் கூட்டத்துக்குள்ள இருந்ததால நம்ம 2 பேரையுமே யாருக்குமே தெரியல. இப்போ தவளைகள் இல்லாம குளம் வெறிச்சோடி கிடக்கிறதுனால இந்த மீனவன் நம்ம 2 பேரையும் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான். இப்பதான் புரியுது, தவளைகள் எல்லாம் நம்ம 2 பேருக்கும் பாதுகாப்பா இருந்தாங்கன்னு. இது தெரியாம நம்ம 2 பேரும் அந்த தவளைகளுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டோம். அதுக்கு தான் நம்ம 2 பேருக்கும் சரியான தண்டனை கிடைச்சிருக்கு. மீன்கள் 2ம் தவளைகளுக்கு துரோகம் செய்ததை நினைத்து மனம் வருந்தின.